பிரபல பாலிவுட் நடிகை கிட்ட இருந்து அவரோட பெண் உதவியாளர் பல லட்சம் ரூபாய்க்கு ஃபேக் பில்லை கிரியேட் பண்ணி சீட் பண்ணியிருக்காங்கங்கிற தகவல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. பேன் இண்டியன் ட்ரெண்ட் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆல் ஓவர் இந்தியா ஃபேமஸான நடிகை தான் ஆலியா பட். ஆலியா இதுவரைக்கும் நேரடி தமிழ் படங்கள்ல நடிச்சது இல்லைனாலும் இவங்க சென்னை பொண்ணா நடிச்சிருந்த 2 ஸ்டேட்ஸ் திரைப்படம் தமிழ் ஆடியன்ஸோட மனசுலையும் இவங்களுக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கிடுச்சு. ஆர்த்தடாக்ஸான தமிழ் ஃபேமிலியில பிறந்த பெண் கதாபாத்திரத்துல நடிச்சதன் காரணமா தான் நம்ம ஆளுங்களுக்கு ஹிந்தி பாஷை புரியலனாலும் ஆலியாவோட பாட்டை மட்டும் ரிப்பீட் மோட்ல பார்த்து வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இயக்குனர் ராஜமௌலி RRR திரைப்படத்துல ஆலியா பட்ட பாலிவுட் மார்க்கெட்டை மனசுல வச்சு காஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஆலியாவோட சீதா கதாபாத்திரத்துக்கு என்னவோ கேட்டவுன்ல தான் அமோக வரவேற்பு கிடைச்சது. நடிகை ஆலியா பட்டோட டைரக்ட் தமிழ் பிலிம் அப்டேட்டுக்காக காத்திருந்த ரசிகர்களுக்கு மக்கள் செல்விய அவரோட பெண் உதவியாளர் மோசடி செய்துள்ள சம்பவத்தோட அப்டேட் கிடைச்சிருப்பது இப்போ ரொம்பவே ஷாக்காக வச்சிருக்கு. நடிகை ஆலியா பட் எட்டர்னல் சன்ஷைன் புரொடக்ஷன்ஸ்ன்ற பேர்ல தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்திட்டு வராங்க. இது ஆலியா பட்டோட தாயும் பழம்பெரும் நடிகையுமான சோனி ரஸ்தான் தான் நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் கடந்த ஜனவரி மாசம் 23ஆம் தேதி சோனி ரஸ்தான் மும்பைல உள்ள ஜூஹு போலீஸ் ஸ்டேஷன்ல ஆலியா பட்டோட பெண் உதவியாளரான வேதிகா ஷெட்டி மேல மோசடி புகார் அளிச்சிருக்காங்க. காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில வேதிகா ஷெட்டி கடந்த 2022ஆம் ஆண்டுல தொடங்கி 2024ஆம் ஆண்டிற்குள் ஆலியாவோட பட தயாரிப்பு நிறுவனத்தின் பேர்ல ஃபேக் பில் கிரியேட் பண்ணி நடிகையோட கையெழுத்தையும் அவரே போட்டு 76,90,000 ரூபாய் மோசடி செஞ்சிருப்பது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கையாடல் செஞ்ச பணத்தை வேதிகா அவரோட நண்பரோட வங்கி கணக்குக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அப்புறம் அவர்கிட்ட இருந்து பணம் பெற்றிருப்பதை போல சித்தரிக்க முயன்றிருப்பதும் இப்போ உறுதியாகி இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு பண்ண ஜூஹு காவல்துறையினர் கடந்த 5 மாதங்களா வேதிகா ஷெட்டிய வலைவீசி தேடி இருக்காங்க. அவர் காவல்துறை சேஸ் பண்ணி வராங்கன்ற தகவலை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு ராஜஸ்தான், பூனே, கர்நாடகான்னு தொடர்ச்சியா லொகேஷனை மாத்தி போலீஸையும் சுத்தல்ல விட்டுருக்காங்க. இந்த சூழல்ல தான் இப்போ பெங்களூர்ல பதுங்கி இருந்த வேதிகா ஷெட்டிய போலீஸ் அதிரடியா கைது பண்ணிருக்காங்க. மேலும் வேதிகா ஷெட்டி கடந்த 5 மாசமா போலீஸுக்கு தண்ணி காட்டியது எப்படி, டிபார்ட்மெண்ட் உள்ளேயே இவருக்கு யாரேனும் உளவாளிகள் இருக்காங்களான்ற கோணத்திலையும் தீவிரமா விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.